ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாகவே என் ஒய்ஃபும் அவளுக்கு முன்னாடி இருக்கிற அழகு செடிகளை அளவாக அடுக்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, நானும் கூடி சீக்கிரம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீக்கெண்டு அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்த பாட் எல்லாமே எடுத்து தனியாக வைக்க ஆரம்பித்தோம். வச்சுட்டு அந்த இடத்த அளந்து பார்த்தேன். போதுமான அளவோட அதிகமான ஸ்பேஸே இருந்துச்சு. சரி, நான் பண்ணி தந்துடுறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிங்கிள் லேயர்ன்றதுனால ஒர்க்கு கொஞ்சம் ஈஸி தான். அதனால டக்குன்னு நான் வேலையை ஆரம்பிச்சு ஒரு லேயரை பண்ணி முடிச்சிட்டேன். இதுல மொத்தமா 4 ட்ரெயின் செல் வைக்கிற மாதிரி நான் ஸ்டாண்டு பண்ணியிருந்தேன். அதை விடவும் ஜாஸ்தியா இடம் இருந்தது. சரி, ஆனா இதுவே போதும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கான லெக்குக்கு எண்டு கேப் கொடுக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் ஒய்ஃப் இருந்துட்டு, ஏன் இது நம்ம வீட்டுக்கு தானே, அதனால எண்டு கேப் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால எண்டு கேப் எல்லாம் இல்லாமையே செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுக்குள்ள என் ஒய்ஃப் அவளுடைய வீடியோ டேக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இதுக்கு தேவையான லெக்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எண்டு கேப் இல்லாம ஜஸ்ட் லெக் மட்டும் எல்லா இதுக்கும் ஃபிட் பண்ணிட்டேன். கடைசியா நம்ம ஸ்டாண்ட் ரெடி ஆயிருச்சு. இனி அடுத்து வாங்க ட்ரெயின் செல்லை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஆல்ரெடி எங்கிட்ட 4 20mm ட்ரெயின் செல் இருந்தது. ஸோ அதை எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாண்ட் பண்ணும்போது ட்ரையலுக்காக வாங்கினது. அந்த 4 ட்ரெயின் செல் மேட்டை கனெக்ட் பண்ணி தான் இந்த ஸ்டாண்டு பண்ணேன். அந்த 4 ட்ரெயின் செல் மேட்டையும் எடுத்து ஒன்னொன்னா கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து கேபிள் டை போட்டு இது எல்லாத்தையுமே டை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேபிள் டை ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லை அப்படின்னா இந்த ட்ரெயின் செல் மேட் எல்லாமே கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி, பாட்டும் நமக்கு டேமேஜ் ஆகும். அதனால ட்ரெயின் செல் மேட்டை செக்யூர் பண்றதுக்கு கேபிள் டை வச்சு நல்லா கட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிங்கிள் லேயர் ஸ்டாண்ட் பக்காவா ரெடி ஆயிருச்சு. பாருங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சூப்பரா இருக்குது அப்படின்னு. இனி அடுத்ததா நம்ம இதுல செடியை வச்சிடலாம். செடியை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பெரிய கேக்டஸ் செடி ஒன்று எங்ககிட்ட இருக்கு. அதை இந்த சைடு எண்டுக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் நகர்த்தி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏரியாவை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மொத்த இடத்தையும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாண்டை வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டாண்டெல்லாம் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டாண்ட் எடுத்துட்டு அந்த இடம் ரொம்ப சின்னதா இருந்ததுனால எனக்கு போறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அட்ஜஸ்ட் பண்ணி போய் அப்புறம் ஸ்டாண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு செடியா நம்ம வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா நான் ஒவ்வொரு செடியா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் நாங்கள் என்னென்ன செடியெல்லாம் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலேடியம் வச்சோம், அதுக்கப்புறம் ஒரு ஜேடு, அப்புறம் 2 அடினியம், அப்புறம் ஒரு ஃபர்ன் பிளான்ட் ஒன்று, அப்புறம் கோலியஸ், அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப்ரலா பிளான்ட்டும் வச்சுட்டோம். இதில் வச்சதுக்கப்புறம் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்தது. கூடிய சீக்கிரமாகவே எங்ககிட்ட இருக்கிற அழகு செடிகளோட வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவா போடலான்ட்டு இருக்கேன். சீக்கிரம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் இந்த கேக்டஸ் பாத்தீங்கன்னா மொத்த செடியையும் மறைச்சிருச்சு. அப்புறம் என் ஒய்ஃப் இதை அந்த பக்கம் நவுத்திடலாம் அப்படின்னா, ஏன்னா இருக்கிறதுலே நவுத்துறது இதை தான் நவுத்துறதுதான் பெரிய கஷ்டம். அதனால சிலிண்டர் மூவ் பண்ற அந்த இதை எடுத்துட்டு வந்துட்டேன். அதை எடுத்து அது மேல இந்த இதை வச்சு ஈஸியா மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே வச்சு அது மேல இந்த பிளான்ட்டை வச்சுட்டு அப்படியே நவுத்திக்கலாம் அப்படின்னு தூக்கி வைக்க ஆரம்பிச்சேன். ஆனா இது நவுத்துறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய செடி இது. ஆக்சுவலா ஒரு சைடா சாஞ்சு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அதை பிடிச்சி அப்படிதான் நான் நவுத்திட்டு போனேன். கடைசியா ஒரு வழியா அந்த கேக்டஸையும் நான் நவுத்தி கொண்டு போய் சொன்ன இடத்துல வச்சுட்டேன். நகர்த்தி வச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கே ஒரு திருப்தி. ஜன்னல்லையும் கொஞ்சம் பிளான்ட்ஸை அடுக்கி வச்சுட்டோம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. இன்னும் மீதி இந்த இதுல இருக்கிற இடத்துக்கும் இதையே பண்ணணும்னு நினைக்கிறோம். அதை கூடி சீக்கிரம் பண்ணிடுவோம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.